இஸ்லாட் பிரதர், நான் அன்றைக்கி ரொம்ப கால் வலின்னு உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு ஃபோன் அடித்தேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுடுங்க, ப்ரேயர் பண்ணி தரேன்னுட்டு எண்ணெயை வச்சு ஜோம் பண்ணி தந்தீங்களா? போட்டு காலும் ஊனே முடியல, அந்த வலது காலில் நல்லா உடனே நல்லா நடக்க முடிஞ்சிட்டு. ரொம்ப சந்தோஷம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய நாமம் இருக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமம் இருந்தவர் அல்ல, அவருடைய நாமம் இருக்கிறவர். அவர் மோசேயுடனே கூட இருந்தவர் மட்டுமல்ல, உன்னோடு கூட இருக்கிறவர். 2000 வருடங்களுக்கு முன்பாக எருசலேம் நகர வீதிகளில் இருந்தவர் மட்டுமல்ல, அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமம் இருக்கிறவர். பிரச்சனை என்னவென்றால், அவருடைய நாமத்தை இருக்கிறவர் என்பதை இருந்தவர் என்று அநேகர் மாற்றி சொல்லுவதுதான். பிரியமானவர்களே, என்றைக்கு அவர் இருக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ, அன்று முதல் வேதத்தின் சம்பவங்கள் உங்கள் அனுபவம். ஆனால் என்று அவர் இருந்தவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அன்று முதல் வேதம் என்பது உங்களுக்கு வெறும் கதைகள் கூறும் சரித்திர புத்தகம் மாத்திரமே. பிரியமானவர்களே, இதுதான் பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கும் பரவச கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். ஒருவர் அற்புதங்களை செய்தார் என்கிறார், ஒருவர் இன்றும் செய்கிறார் என்கிறார். காரணம், இரண்டாமானவர்களுக்கு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதே. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் முற்பிதாக்களோடு இருந்தார் என்றார்கள். தேவனோ நான் உங்களோடு இருக்கிறவர் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லு என்றார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லுவாயாக என்றார். பிரியமானவர்களே, கடந்த கால அற்புதங்களை பார்த்து கண் சிமிட்டாமல் நிற்கும் கனவான்களே, அவர் இருந்தவர் மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர் இருக்கிறவர். பிரியமானவர்களே, தலைமுறைக்கு இதுவே அவர் பெயர் பிரஸ்தாபம். உங்களுக்கு மட்டும் இருக்கிறவர் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அத்தனை பேருக்கும் அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். தேவனின் நிகழ்கால திட்டங்கள் அவரின் கடந்த கால திட்டங்களை விட, அற்புதங்களை விட 1000 மடங்கு மேலானது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே இந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மிச்சம் தாரும் என் முந்தின ரசத்தை பார்த்து கேட்ட ஏழைக்கு எரிச்சல் ஊறும் பிந்தின ரசத்தை எடுத்து. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் தியானிக்க வேண்டியது, நீங்கள் சொல்ல வேண்டியது, என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமேன். இதை சொல்லி பாருங்கள், நிச்சயமாகவே என் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை உங்க மேல் ஊற்றுவார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி.
கிருபையும் இரக்கமும் உள்ளவர், மனதுருக்கமுள்ள தேவன் அப்பா. நீங்க உயிரோடு இருக்கிறவர், எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் தேவன், எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே என்று சொல்லக்கூடியவர், அற்புதமான தேவன், அதிகமாய் எங்களை நேசிக்கிறவர், உண்மையாய் நேசிக்கிறவர், கடைசி மட்டும் நடத்துவேன் என்று சொன்னவர் அப்பா. நீங்க எங்கள் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஏசப்பா, எங்களுக்காக உங்க ஜீவனை நீர் கொடுத்தீர். நீங்க சொன்னீங்க, நானே நல்ல மேய்ப்பன், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்னீர். எங்கள் இஸ்ரவேலின் மேய்ப்பர் யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவர், செவி கொடுக்கும் தேவன், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், பிரகாசமான வெடிவெளி நட்சத்திரம், எங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறவர், எங்கள் மேல் வந்து வாசம் பண்ணுகிறவர், எங்கள் மேல் வந்து தங்குகிறவர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமருவதற்காக நன்றி. சங்கீதம் 95:7 சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். இந்த காலை வேளையிலும் அப்பா, இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் மேன்மைப்படுத்தணும் சுவாமி. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று ஏசாயா 61:6 சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் அமரணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சுவாமி. எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிற எங்கள் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் மாறும். பிரியமானவர்களே, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவள் இருதயம் மகிழட்டும். இந்த காலை வேளையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்தும் தேவன், எங்களை உத்தமமான செம்மையான பாதைகளிலே எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து அமரட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார். அவருக்கு பயப்படுகிற மனுஷன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன், நம்மை வழி நடத்தும் தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவன், நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்துகிறவர், நம்மை வெட்கப்பட்டு போக விடாதபடி நித்தமும் நடத்துகிறவர். இந்த அதிகாலை வேளையிலும் என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர், அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லி பாருங்கள். என் உள்ளத்தில் இப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
என் வீட்டை சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். என் முன்னேயும் அவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். என் பின்னையும் அவரே இருக்கிறார் என்று சொல்லுங்கள். என் வலப்பக்கமும் என் இடப்பக்கமும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் ஒரு தெய்வீக பிரசன்னம் பிள்ளைகளை சூழட்டும். யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்களோ, ஹல்லேலூயா, அவருடைய நாமமாகிய இருக்கிறவர், அவர் இருக்கிறவர், என்றும் எப்பொழுதும் அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையில உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வ நீர் ஒருவர் மாத்திரமே. ஆமராஜா, உங்க கிருபை அதிகமாக இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற்றப்படட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவர் என் ஆண்டவர். நெருக்கத்திலிருந்து அப்பா, வேதனையிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது நீர் பதில் தருகிறீர். அப்பா, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர். இந்த காலை வேளையில விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள என் தேவன் பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தணும். அப்பா, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும், வெற்றியை காணட்டும். அப்பா, சத்துருவின் கிரியைகள், போராடுகிற பிசாசுகள், ராஜாவுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எந்த ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தின் மூலமாக கட்டப்படட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே என் கர்த்தருடைய கரம் இறங்கணும். பரிசுத்த ஆவியின் அளவில்லாத வல்லமை மாற்றலும் வெளிப்படணும். அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி சூனி ஆவிகள், செய்வினை பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது விலகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. மகா பெரியவரே உமக்கு நன்றி. அப்பா, இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கணும். அப்பா, சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரை நீர் தொடணும். அப்பா, என் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கணும். புதிய கிருபையினால் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நீ நிரப்பணும். அப்பா, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். இந்த காலை வேளையிலும் நீங்கள் தேடுகிற பொழுது, இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது, நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்து உங்களை செம்மையான பாதையில வழி நடத்துவார். அவரை போல ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் இல்லை. நிச்சயமாகவே எந்த ஒரு காரியத்திலும் நாம் அவரிடத்தில் உதவி கேட்கிற பொழுது அவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யும் தேவன். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை மிகப்பெரியது. தேவன் தம்முடைய ஆவி அளவில்லாமல் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஊற்றுகிறார். இந்த காலை வேளையில சுவாமி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, என் சத்தத்தை கேட்கிற, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியாய் நின்று ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்துவே தேவன். அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவார். என் கண்ணீரை மாற்றுவார். என் புலம்பலை அவர் மாற்றுவார். என் வியாதியை என்னை விட்டு விலக்குவார். பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு அவர் விடுதலையை தருவார். காரணம், என் மேல் அவர் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், எந்த ஒரு பொல்லாப்பையும் எனக்கு நேரிடாது என்கிற ஆழமான ஒரு வார்த்தையை விசுவாசத்தோடு வெளிப்படுகிற பொழுது என் கிறிஸ்து இயேசு இந்த காலை வேளையில் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவது நிச்சயம். எங்கே என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ, எங்கே என் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ, அந்த இடத்தில் நான் இறங்கி தான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையிலும் ராஜா என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கிருபை, வல்லமை, மகிமை இந்த காலை வேளையில் அதிகமாய் ஊற்றப்படட்டும். சுவாமி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துங்க. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் என் ஆண்டவர். உம்முடைய வார்த்தையை சொல்லி விடுதலையை கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை கேட்கிற பொழுது விடுதலை ஆகிறார்கள் ராஜா. இந்த விடுதலையின் வார்த்தையை, இந்த விடுதலையின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராக. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் அத்தனை கிரியைகளையும் அழித்து போடும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன்.
சத்துருவின் கிரியைகளை முழுவதுமாக முறியடிப்பாராக. இந்த காலை வேளையிலும் விசேஷித்த ஒரு அபிஷேகம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. குடும்பத்தில் காணக்கூடிய சாப கட்டுகள் அறுபட்டு போகணும். குடும்பத்தில் காணக்கூடிய வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகணும். எப்படிப்பட்ட தீராத வியாதியிலும் மருத்துவர்கள் கைவிட்டு இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, மருத்துவரே கைவிட்டு விட்டார், நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்த்து நிற்கிறீங்க. உங்க வைத்தியர் இன்னும் மரிக்கவில்லை. அவர் மரித்தாலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர். அவர் இருக்கிறவர். இந்த இருக்கிறவர் உன் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தில் விடுதலையை தருவார். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை பலவீனங்களும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை அங்கு வெளிப்படணும். என் கர்த்தருடைய கரம் இன்னும் அதிகமாக இறங்கட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், போராடுகிற தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், ஏவல், பிசாசுகள், கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும் அப்பா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தை நீ மிதித்து போடுவாய் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக அமையட்டும் அப்பா. பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். அவன் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கு நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. எலோஹீம், சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த நேரத்தில் தானே, இந்த அதிகாலை வேளையில் தானே, ஜெபிக்கிற நேரத்தில் தானே என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. நிரப்பட்டும் சுவாமி. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீங்க. உங்கள் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் அப்பா. இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக இருக்கட்டும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வேளையாக நடக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. புதிய காரியங்களை துவக்குகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும். வியாபாரத்தில் எனக்கு விருத்தியே இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், கடன் பாரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே, என் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், உன் வியாபாரத்தில் உனக்கு இனி விருத்தி உண்டாகும். என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வந்து அமரும். ஏசப்பா சுவாமி, உங்கள் மகிமையுள்ள கரம் இந்த காலை வேளையில் இதை கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் இறங்கணும். விசேஷித்த அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்பா. முடியாததை முடிய பண்ணுவீராக என் ஆண்டவர். கல்வாரிய சிலுவையை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே, இந்த காலை வேளையில் தானே ராஜா, உடைய மகிமையானது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும். ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். பொல்லாத ஆவிகளும் பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது வெளியேறட்டும் அப்பா. தேவ வல்லமை இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நான் தெளிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேல் நான் தெளிக்கிறேன். பாதுகாப்பை என் கிறிஸ்து இயேசு நீர் கொடுக்கணும். இந்த நாள் முழுவதும் சுகபத்திரமாய் ஆரோக்கியமாய் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க என் தேவனின் கிருபை பாராட்டுவீராக. அமராஜா, உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கும் என் ஆண்டவர். இப்பொழுதும் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி சுவாமி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா. எப்படிப்பட்ட வியாதிகளும் சரீரத்தை விட்டு இப்பொழுது விலகட்டும். கிட்னி ஃபெயிலியர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இது சரியாகப்படட்டும். இரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள், துரத்தப்பட்ட செய்வினை பிசாசுகள், பில்லி சூனிய காரியங்கள் எதுவும் அப்பா பிள்ளைகளை, குடும்பங்களை, யாரையும் தொட எந்த பிசாசுகளுக்கும் அனுமதி இல்லை. உன்னதமான என் கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நான் தருகிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுற்றி பாதுகாக்கணும் அப்பா. கடன் வாரங்கள் நீங்கணும். ஹல்லேலூயா. என் தேவன் அப்பா உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கணும் சுவாமி. அதிசயத்தை காண பண்ணுவீராக, ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக என்று சொல்லி உன்னதமானுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுடைய வல்லமையோட கரம் இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் நடத்தட்டும். புதிய கிருபை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா. தெய்வ பிரசன்னம் அப்பா உடைய பிள்ளைகள் போகிற இடங்களில், வருகிற இடங்களில் என் தேவனுடைய பிரசன்னமும் பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை உடைய பிரசன்னமானது பாதுகாக்கட்டும்.
உயர்ந்தவரே உமக்கு நன்றி. கிருபை தருகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளையில் என்னுடைய ஜெபத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விடுதலை நிச்சயம். வலி இருக்கும் இடத்துல உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். பலவீனமாய் இருக்கிற உங்கள் இடத்துல அப்பா உங்கள் சரீரத்தில் கரங்களை வையுங்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டும் அப்பா. எந்த ஒரு பலவீனங்கள் சரீரத்தில் காணப்பட்டாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். ஒரு அற்புதத்தை, சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். என் தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சரீரத்தில் காணக்கூடிய எந்த பலவீனத்தையும் மாற்றி தருகிறவர் உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொரு மேல் வந்து அமரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.